श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे நமஸ்சரஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். சிவாகம சிந்தனைகள் பார்த்துருக்கோம். குலதெய்வ வழிபாடு எப்பொழுது மற்றும் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடானது எந்த காலத்தில் செய்யணும்னு கேட்குறா. அது 3 வகையாக செய்யப்படுகிறது. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு இனம் சார்ந்தது, ஏன்னா உடல் சார்ந்தது. பலனே உடல் தான். சரீர சௌக்கியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆயுஷை கொடுக்கும், குல விருத்தியை கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும். அதனால் சரீர சம்பந்தமானது 3 விதமாக வச்சுருக்கா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குலதெய்வம் அப்படிங்கிறது அதிகமான தலைக்கட்டுகளை கொண்டிருக்கும். அதிகமான தலைக்கட்டுனா என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகிட்டா ஒரு தலைக்கட்டு, ஒரு ஆண் வாரிசு. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் தனியாக வரி கொடுக்கணும். ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி. குலதெய்வம் ஒரு தலையாய உறுப்பினர் மாதிரி. அப்படி நீங்கள் அந்த குடும்பத்திலே ஒருத்தர் தான் அந்த குலதெய்வங்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய கோயில்கள், குலதெய்வ கோயில்கள் இருந்து அதனுடைய வருடாந்திர விழாக்கள்னு சொல்லுவோம். வருடாந்திர விழாக்கள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு கொடி ஏற்றி அந்த குலதெய்வத்துக்கு உற்சவம் பண்ணுவா. கொடி ஏற்றாமலும் உற்சவம் பண்ணுறது உண்டு. ஒரே ஒரு நாள் மாத்திரம் மிகச்சிறப்பாக வச்சுருப்பான். அந்த குலதெய்வ கும்பிடுற அன்னைக்கு எல்லாரும் போயிடணும், காரணம் சொல்லாமல். அப்போ அதில் என்னென்னா, தீட்டு கிடையாது. இறந்த தீட்டு விருத்திசேஷம் இருந்தால் கூட அந்த கோயில் குளத்தில் குளிச்சுட்டு அந்த விழா நடக்கும்போது தீட்டு கிடையாது, ஒரு 24 நிமிஷத்துக்கு. அதனால் அவளுக்கு தீட்டு விழுப்பு கிடையாது. அந்த கோயில் விழா தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த விழாவை எப்படியாவது அவள் அந்த விழாவில் கலந்துடணும். அதில் உண்டான வரியை செலுத்திடணும். அந்த பூஜைக்கு உண்டான அந்த விஷயத்தை வச்சிடணும். இதை மாதிரி ஒரு மரபு இருக்குது. இது விழா மரபுன்னு பேர். அதே மாதிரி ஒரு இனம் பங்காளி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பங்காளிலாம் சேர்ந்து இந்த நாள் இந்த பூசை எங்களுடையது அப்படின்னு தர்மகர்த்தா, பரம்பரை அரங்காவலர் தர்மகர்த்தான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வச்சிருப்பா. அந்த மாதிரி ஒரு நாளில் இருந்தால் அந்த உற்சவம் பண்ணும்போது இவா எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அந்த கோயிலில் அவர்கள் ஒரு நாள் நிர்ணயம் பண்ணியிருப்பால். அந்த நாளாக இருந்தாலும் அதுக்கு பிறப்பு இறப்பு தீட்டு கிடையாது, எல்லாரும் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குழந்தை பிறந்து புண்ணியாவஜனம் ஆச்சு, 10 நாள் ஆயிடுத்து, அதுக்கு பேர் வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா அது ஒரு கணக்கு வச்சுருக்கா. ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறப்ப அந்த கோயிலில் போய் ஆரம்பித்து வைக்கணும். அதே மாதிரி ஒரு இறப்புன்னு ஒன்று வந்துட்டா அது முதல் வருஷ சிரார்த்தத்தன்னைக்கு மறுநாள் அந்த பூஜையை வச்சுருவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே வருஷ கணக்கு தான் வரும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வமானது வணங்கப்படுகிறது. எப்படி சிரார்த்தமோ அதே மாதிரி தான். ஆனால் சிரார்த்தம்ங்கிறது தாழ்ந்த நிலை ஆன்மாக்கள், குலதெய்வங்கிறது சற்று உயர்நிலை ஆன்மாக்கள். இப்போ ராஜான்னு சொல்கிறோம், மக்களை ஆளுகிறவன் ராஜான்னு சொல்கிறோம். என்ன சிறப்பு அப்படின்னா, அவனுக்குள்ள எல்லா ஆற்றலும் இருக்குது. நம்மள மாதிரி மனுஷனாக இருந்தால் கூட அவனுக்கு கூடுதலாக சில ஆற்றல் இருக்குது. மற்றவாளுக்கு அது இல்லை. அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அதனால் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்குவது என்பது சால சிறந்தது. அதுவும் குழந்தை பிறந்ததுன்னா அந்த நாளை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். குலதெய்வத்தில் மிக சிறப்பு என்ன தெரியுமா? ஜென்ம தினத்தன்னைக்கு குலதெய்வத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. மற்ற தெய்வத்துக்கு ஜென்ம தினம் விசேஷமாக சொல்லலை. ஜென்ம தினத்தில் போய் பூஜை பண்ண வேண்டான்னே சொல்லுவாள். ஜென்ம தினத்தன்று பூஜை பண்ணுற சாமி எது அப்படின்னா குலதெய்வம் ஒண்டி தான். பிறந்த நாளைக்கு குலதெய்வத்தை பார்க்கறதுங்கிறது விசேஷம். ஒரு குடும்பத்தில் 5 பிறந்த நாள் வரணும், 5 தடவை போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை.
வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்தால் போகிறோம். அந்த இல்லத்தலைவர் பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை அந்த கோயில் விழாவாக இருக்கலாம், இல்லை இந்த பிறப்பிறப்பு சடங்குகளுக்கு பின்னாடி போய் பார்க்கக்கூடிய அந்த நாளாக இருக்கலாம். ஆக மொத்தம் எப்படி கணக்கு பண்ணினாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நாளை நிர்ணயம் பண்ணி அங்கே போயிட்டு வந்துடுறது நல்லது. சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அப்படின்னு நாள் கணக்கு வச்சுருப்பாங்க. 2வது வெள்ளி, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த நாளில் சாமி கும்பிடுவோம். இத்தனாவது நாள் விசேஷம். அதுலேயும் வருஷத்துக்கு சில நாள்களை நம்ம இதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு குலதெய்வம் வந்து ஏதோ குலதெய்வம்னு ஒன்று இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்கிறேன், அதை நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், யார் குடும்ப தலைவரோ அந்த குடும்ப தலைவருக்கு என்ன ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த அம்பாள்கிட்ட போய் இல்லை சுவாமிகிட்ட போய் அந்த பூஜையை பண்ணுறதுங்கிறது மிகச்சிறப்பு, சால சிறந்தது. அப்படி இல்லைன்னா அந்த வருஷத்தில் பங்குனி மாதம்தான் பெரும்பாலும் உற்சவங்கள்லாம் வச்சுருக்கா. மழையில் வைக்கிறது இல்லை உற்சவம். ஐப்பசி மாதத்தில் பெரும்பாலும் உற்சவம் எதுவும் இருக்காது. அதனால் பங்குனி அல்லது சித்திரை மிகச்சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது. இப்போ பெண் தெய்வமாக இருந்தால் ஆடி மாதம், அது மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பு நாளில் நிர்ணயம் பண்ணி அந்த நாளை மாற்றக்கூடாது. அந்த நாளை மாற்றாமல் போனால் அந்த குலதெய்வம் நம்மளை எதிர்பார்த்துன்னு இருக்குமா, இன்றைக்கி நம்ம சொந்தக்காரெல்லாம் வருவா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்குமா. அப்படி ஒரு பண்பு குலதெய்வத்துக்கு இருக்குது. அது மாதிரி அந்த அந்த நாளை நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம் பண்ண நாளை மாற்றக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடணும். அங்கே போகிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று செய்யக்கூடாது, நான் குலதெய்வத்துக்கு பூசாரி பணம் அனுப்பிச்சிட்டேன், நான் ஆற்றுலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லவே கூடாது. அது மாதிரி சொன்னால் அந்த குலதெய்வ பூசணையாது முழுவதுமாக ஏற்கத்தக்கதாக ஆகாது. நீங்கள் எவ்வளோதான் பணம் கட்டினா, கோயிலே கட்டி கொடுத்தாலும் ஏற்றுக்காது. சன்னதியில் போய் நிற்கணும். குலதெய்வத்தோட விஷயம் தங்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இரவு நீ அங்கே தங்கணும். அதே மாதிரி சன்னதிக்கு போகணும், நிற்கணும். அங்கே போய் சன்னதியில் போய் நின்று தான் சாமி கும்பிடணும். நம்ம பெண்கள் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு உள்ளே போகாமல் இருக்கலாம். அந்த எல்லைக்குள்ளே போயிடணும். அந்த ஊர் எல்லைக்குள்ளே இருக்கணும். அந்த ஊர் எல்லை வரைக்கும் அந்த குலதெய்வத்துக்கு வியாப்தி இருக்குது. அதனால் அந்த ஊர் எல்லைக்குள்ளே போகணும். இருந்து காரணம் சொல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை நாம் குலதெய்வத்தை வணங்கினோமே ஆனால் குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, ஒரு குடும்பத்தில் செழிப்பாக வர்றது, ஒரு ஜாதிய தொடர்பான வளர்ச்சியை மேற்கொள்வது, வெற்றி அடைவது, இது எல்லாமே குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் இருக்க. அதை செய்ய முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.